ஓம் சக்தி. மதுரை மாவட்டம் திருமங்கலம் சென்குளத்தை சார்ந்த கண்ணன் ஜோதீஸ்வரி தம்பதிகள் திருமணமாகி 13 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயி கிட்ட பச்சை பயிர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு பச்சை பயிர் சாப்பிட்டு 2வது மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து இன்னைக்கு துலாபாரத்தில் எடைக்கடை காணிக்க செலுத்திட்டு அம்மனுக்கு தேங்காய் பாலம் பூ வஸ்திரம் சாத்தி வேண்டுதல் கடன் செலுத்த வந்திருக்காங்க. அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து வந்திருக்காங்க. இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சிட்டுன்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. 13 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு பச்சை பயிர் பிரசாதம் சாப்பிட்டு 2வது மாதமே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் அதிசயத்தை நிகழ்த்திருக்காங்க. இதே போல் 1000 கணக்கான தம்பதிகளுக்கு பச்சை பயிர் பிரசாதத்தின் மூலியமாகவும் கும்பப்படையில் பிரசாதத்தின் மூலியமாகவும் கருவை தக்க வச்சு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இந்த சேலத்து மகமாய் விளங்குறாங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஈரோடு மாவட்டம் பழனி கவுண்டன் பாளையத்திலிருந்து கோபி ஜெயப்பிரியா தம்பதிகள் திருமணமாகி 5 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க. இது எத்தனாவது மாதம்? 9வது மாதம் வளைகாப்பு வைபவம் நம்ம ஆலயத்தில் நடத்திக்கிட்டாங்க. தை ஞாயிற்றுக்கிழமை நன்னாளான இன்று இதே போல் 1000 கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனே இந்த சேலத்து மகமாயி கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்திட்டு இருக்காங்க. 5 ஆண்டுகள் அவங்க இருந்த தவ வாழ்க்கைக்கு ஒரே மாதத்திலே அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க. யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோடு வந்து கால் கடக்க காத்திருந்து அம்மா படையில் சாப்பிட்ருக்காங்க. இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுக பிரசவத்தை இந்த சேலத்து மகமாக ஈடெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் அகரம் கிராமத்தை சார்ந்த தவமணி பாரதி தம்பதிகள் திருமணமாகி 2 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்பில் பார்த்தபடியே வேண்டியிருக்காங்க. அம்மா எல்லோருக்கும் குழந்தை பேரை அள்ளி கொடுக்குற எனக்கும் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுன்னு செல்லில் பார்த்து வேண்டி அதே வாரத்துக்குள்ளதாகவே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க. பங்குனி வியாழக்கிழமை நன்னாளான இன்று நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க. இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுக பிரசவத்தை இந்த சேலத்து மகமாயி ஈடெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. சரிப்பா, நன்றி சொல்லிட்டு